இந்த மாதிரி நான் நகைக்காரங்கள்ட்ட கொஞ்சம் வந்து நேத்து வெள்ளிக்கிழமை பத்தாதுக்கு நகைக்காரெல்லாம் மூடி இருக்காங்க, நகையை எங்களால வைக்க முடியல. அதுக்கப்புறம் அலைஞ்சிட்டோம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சொல்லப்போனா ஒரு 10 நாளாவே கஷ்டம் ரொம்ப பட்டோம். வாங்க என்ன முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட்னா, நான் இவரோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண மாட்டேன். ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தனா, உங்களுக்கே தெரியும் என்னடா சந்தோஷமா தமிழ்ல பாத்திருப்பீங்க. நான் இவங்க பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஹாப்பியான கனவுன்னு சொல்லலாம். எங்களுக்கு சொல்ல போனா ஒரு ட்ரீம், கனவு. அத மாதிரி நாங்க வந்து வாங்குவோமா அப்படின்லாம் எதிர்பார்த்தது. சொல்ல போனா இப்ப லேட்டஸ்டா நான் ஸ்டோரி வேற வைக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன இது தானே கேட்பீங்க. நம்ம ரொம்ப பேச வேணாம், கேமரா வாங்கிட்டோம் நாங்க. ஆமா, நாங்க வந்து என்ன கேமரானா கெனான் கேமரா வாங்கியிருக்கோம். அத மாதிரி அதுக்கு முன்னாடி சொல்றோம், நாங்க வந்து சொல்ல போனா நாங்க வந்து எதுலயுமே சம்பாரிச்சுலாம் வாங்கல. நீங்க நினைச்சிருப்பீங்க அப்பா இவங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க ஏது காசு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து எந்த யூடியூப்லயும் எதுலயுமே சம்பாரிச்சு வாங்கல. நான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் அந்த கேமரா இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தா எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ரொம்ப போன்ல தான் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப கிளியரன்ஸே இல்லை. அதனால என்கிட்ட இருந்த நகையை வச்சுதான் நான் வாங்கினேன். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட நாங்க ஹெல்ப் கேட்டோம். எங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ ஓச்சு, எங்களுக்கு ஹெல்ப்னா யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கேமராக்காக கேட்டு அலைஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டயா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கேட்டேன். ஒரு சில பேர் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் சொல்லப்போனா 50,000 அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நியூல சொல்லப்போனா என்கிட்ட லோன்ல வாங்கவும் முடியல. அலைஞ்சிட்டோம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சொல்லப்போனா ஒரு 10 நாளாவே கஷ்டம் ரொம்ப பட்டோம் வாங்குறதுக்காக. அங்க இங்கன்னு அலைஞ்சி யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எங்களை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வாங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் பார்த்தா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நாங்களே ஒருத்தவங்க மூலியமா நாங்க போயிட்டு இந்த மாதிரி கேட்டு நாங்க வாங்கினோம். அதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். இந்த மாதிரி நாங்க எங்களுடைய காசுலதான் நாங்க வாங்கினோம், யாருடைய காசுலயும் நாங்க வாங்கல. யூடியூப்ல இன்ஸ்டால எதுலையுமே சம்பாரிச்சு வாங்கல. காசு கையில வச்சிருந்தோம், பாதி வந்து நகை வச்சுட்டோம். நகை வச்சுதான் வாங்கணும். இந்த காசு எப்படின்னா, இது வந்து யாரு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இது எங்களுக்கு வாங்கி கொடுத்தது யாருன்னா வந்து சொல்ல போனா நீங்க நம்ப மாட்டீங்க, இவ்வளவு ஹெல்ப் பண்ணாருன்னு கேட்பீங்க. கார்த்திக் கருப்பு கலை. ஆமா, அவரு வந்து ஒரு இன்டர்வியூக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அத மாதிரி அவங்களுக்கு எப்படி பழக்கம்னாக்கா, அவர் ஒரு இன்டர்வியூக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாரு. நாங்க இன்டர்வியூ போனோம். நாங்க இன்டர்வியூ போற இடத்துல எல்லார்கிட்டயுமே கேட்போம். ஆமா, கேமரா இருக்கா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குற மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி கேட்டு தெரிஞ்சதான் எங்களுக்கு கார்த்திக் கருப்பா நான் சொன்னாரு. என்னன்னா என்கிட்ட ஒரு கேமரா இருக்கு. அவர் வந்து யூடியூப் சேனலுக்காக வாங்கி வச்சிருந்தாரு. அவர் வாங்கி வச்சு அவர் வந்து ஷூட்டிங் லைன்ல போனதுனால யூஸ் பண்ணாம அப்படியே போட்டாரு. அப்படியே வீட்லயே தான் இருந்ததுனால 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவர் வாங்கி. ஆனா அவர் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 1 வருஷம் தான் சொன்னாரு. 1 வருஷம் தான் சொன்னாரு. 1 வருஷமா நான் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டேன். வீட்டுலதான் இருந்துச்சு, நான் யூஸோ பண்ணல. வாங்கி அப்படியே 3 வீடியோ தான் எடுத்து புதுசுதான். நாங்க வந்து செகண்ட் ஹேண்ட்லாம் சொல்ல முடியாது. அவரு வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாம வச்சுட்டாரு. அதனால அவருக்கு டைம் கிடைக்கல. காட்டுறேன் நான், நீங்களே பாத்துருப்பீங்க, நீங்களே பாப்பீங்க. புதுசு மாதிரியே இருக்கும். அத மாதிரி லோன்ல எல்லாம் என்னால எடுக்க முடியல. அதனால நான் வந்து ஒருத்தவங்க வாங்கி வச்சிருந்த பொருளை நான் அப்படியே வாங்கிட்டேன். அவங்களுக்கு கஷ்டம்ன்றதுனால அவங்கள்ட்ட இருந்து நாங்க வாங்கிட்டோம். ஓகேவா? அப்புறம் ஹெல்ப் பண்ணாரு. நல்ல கேரக்டர் தான். இந்த மாதிரி என்னன்னா வந்து இன்டர்வியூ வர மாட்டேன்னு சொன்னேன். அது மாதிரி சொல்ல போனாக்கா நாங்க வந்து கேமரா வாங்குற பிளான் எல்லாம் போகல. கேமரா வாங்கணும்லாம் பிளான்ல எல்லாம் இல்ல. எதுவுமே யதார்த்தமா வாங்கிட்டோம். அதனாலதான் எங்களால வந்து எங்க போய் எங்க வாங்கணும் என்ன எதுன்னு எங்களால போட முடியல. ஏன்னா நாங்க வந்து இன்டர்வியூக்காக போனோம். இன்டர்வியூக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க போற இடத்துல வந்து இந்த மாதிரி 4 பேர்கிட்ட கேட்டோம், யாரும் இல்லைன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணன் இன்டர்வியூ முடிஞ்சது இந்த மாதிரி நான் கேமரா வச்சிருக்கேமா வீட்டுல, ஆனா வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணல, எனக்கு டைம் கிடைக்கல, நான் ஷூட்டிங் லைன்ல போயிட்டேன், உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, நீங்க வாங்கிக்கோங்க, பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா நாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கேமராவை காமிங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு எல்லாம் பாக்கணும்ல. காசே சத்தியமா சொல்ல போனா இல்ல, என்னால முடியல, என்கிட்ட காசே இல்ல, நான் காசே கொண்டு போல. அப்புறம் அவருக்கு எப்படி இருந்தாலும் நான் காசு கொடுத்துட்டான். ஏன்னா அந்த டைம்ல நான் இன்டர்வியூக்காக போனேன், என்கிட்ட காசு எடுத்துட்டு போல. அதுக்கப்புறமேட்டுக்கா இன்டர்வியூல வந்த காசுமே அந்த காசு நான் வச்சிருந்த காசு போட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. அப்புறம் இந்த மாதிரி நான் நகைக்காரங்கள்ட்ட கொஞ்சம் வந்து நேத்து வெள்ளிக்கிழமை பத்தாதுக்கு நகைக்காரெல்லாம் மூடி இருக்காங்க, நகையை எங்களால வைக்க முடியல.
அதுக்கப்புறம் நகைக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால நகை கடையில வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் என்னோட கற்பனை இது, நான் இந்த கேமரா வாங்கணும்னு ரொம்ப ஆசை, கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு நகை கொடுத்துறேன், எனக்கு அர்ஜென்ட்டா காசு மட்டும் போடுங்க அப்படின்னு அவரு போட்டு விட்டாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அர்ஜென்ட்ல யாருமே நகைக்காரங்க காசு நகை கொடுத்தா மட்டும் தான் நகை கொடுப்பாங்க. ஆனா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால சரி ஓகே நீங்க வந்து நகை கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு காசு கொடுத்து ஃபர்ஸ்ட் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தோம். அவருக்கும் ஆனா அவர் ரொம்ப நல்ல கேரக்டர். எப்படின்னா எல்லாமே எங்களுக்கு வந்து யாரா இருந்தாலும் கேமரா மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சில பொருள் எல்லாம் சும்மாவே மைக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதையும் காட்டுறேன், எல்லாமே கொடுத்தாரு அவருக்கு. இதுல என்ன முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட்னா, நான் இவரோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் இவரோட இன்டர்வியூ வர மாட்டேன். ஆனா ரொம்ப கட்டாயப்படுத்தி அவளை கூப்பிட்டு போனேன். நான் அவர்கிட்ட நான் இன்டர்வியூ எடுத்தேன். சொல்ல போனா எப்படின்னா, நான் இன்டர்வியூ வந்து இந்த மாதிரி ஏடவிடமெல்லாம் கேட்க கூடாது ப்ரோ, ஒழுங்கா கேட்கணும், என்ன உங்க பேர் என்ன அப்படிதான் நீங்க கேட்கணுமே தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா நான் வந்து கேமராவை பாத்தீங்கன்னா நான் உடைச்சிருவேன் நானு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துலயே. ஆனா சொல்ல போனா எங்களுக்கு வந்து யாரோ மூலியமா ஹெல்ப் வரும்னு பார்த்தா ஆனா அவரு மூலியமா எங்களுக்கு ஹெல்ப் வந்துருச்சு. அவரா ஐயோ நான் வரவே இல்லைன்னு சொன்னேன். கடைசியில அவரே எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கேமரா நம்பவே முடியல. நாங்க எப்படி கேமரா வாங்குவோம், யார் மூலியமா வாங்குவோம், எப்படி யதார்த்தமா போய் அந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சந்தோஷமா எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி போங்கம்மா நல்லா சாமி படத்துல வச்சு எல்லாம் கொடுத்தாரு. ஆனா நாங்க கையோட அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க வந்து இந்த கேமரா கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு மனசே சொல்ல போனா கொஞ்சம் இல்ல. ஏன்னாக்கா இந்த மாதிரி அவங்க வாங்கி வச்சு அவங்க வீடியோ பார்க்க தான் அவங்களும் வாங்கினாங்க. ஆனா யூஸ் பண்ணாம வீட்டுல இருந்து என்ன பண்றது, நீங்க போய் அட்லீஸ்ட் அதை வச்சு பயன்படுத்திக்கலாம்ல, யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிதான் நல்ல மனசோட கொடுத்து அனுப்புனாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு நாங்க கேமரா காட்டுறோம் இருங்க. இந்த பேக்கோட கொடுத்துட்டாரு, எடுத்துட்டு போங்க. பேக்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் நிறைய பொருள் இருக்கு. ஆனா நாங்க வாங்கியிருந்தா கூட 1-2 நாங்க தான் வாங்கியிருக்க வேண்டியதா வரும். ஆமா இவர் வந்து நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன். கேமரா மட்டும் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஸ்டாண்டு இந்த மாதிரி மைக் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா இவர் எங்களுக்கு எல்லா பொருளுமே கொடுத்துருக்காரு. பேட்டரி, மெமரி கார்டு, அப்புறம் பென், நாங்க லேப்டாப் வச்சிருக்கோம், லேப்டாப்ல ஏத்துறதுக்கு மெமரி கார்டுல எல்லாமே கொடுத்தாரு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்கன்னா இது இப்போ கெனான், இது கெனான் தானமோ? ஆமா கெனான். இது டிஸ்பிளே இன்னும் இது பண்ணல, இது நியூ மாடல் தான். அதுவும் பாத்தீங்கன்னா அத ஆமால அப்புறம் இது முன்னாடி வர வைக்கிறது. இது வந்து லென்ஸ் நம்ம லென்த்தா கூட கொண்டு போறோம். அத நான் எங்களுக்கு அமௌண்ட் இருக்கும் போது வாங்கிக்கலாம்னு விட்டாச்சு. இது கொஞ்சம் முன்னாடி கொண்டு போறது. இது எல்லாமே எப்படி நம்பவே முடியல. நாங்க வாங்கிட்டுமா நம்ப முடியல உண்மையாலுமே. இது எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. இத பிடிக்க கூடாது தானே, இத ஓபன் பண்ணணும். வேண்டாம் விடு பண்ண வேணால, வேணாம் விடு. ஏன்னா அதுல தூசு எல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை கவர் பண்ணிருக்கோம். ஓகே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை அப்படியே சுத்தி காட்டு. இத மூடிட்டு எங்களால முடிஞ்சதுதான்பா. நீங்க நினைக்கிற மாதிரி கெனான் கம்பெனி நல்ல கம்பெனி தான் சொன்னாங்க. அத மாதிரி நாங்க வேற ஏதாவது கடையில வாங்கியிருந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரிட்டர்ன் கொண்டு போய் எல்லாம் கொடுக்க முடியாது. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ண பொருள் தான் கொடுப்பாங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப யூஸ் பண்ண பொருள்லாம் கிடையாது. அவர் வாங்கி அவரால் டைம் கிடைக்கலன்றதுனால அவர் வச்சிருந்ததுனாலதான் அவர்கிட்ட ஏதாவது ஃபால்ட்னா நாங்க போகலாம். ஏன்னா நாங்க வீடியோக்காரங்களா தெரிஞ்சு வச்சுக்கோம், எங்களுக்கும் அவரை நல்லா தெரியும். அப்ப ஏதாவது ஒரு ஃபால்ட்னா நான் அவர்கிட்ட போக முடியும். மத்த யார்கிட்டயா வாங்கினா நம்மளால போக முடியாது. அதனாலதான் நான் அவர் பெரிய தைரியமா சொல்றேன்னா அந்த ஒரு காரணத்துக்காண்டிதான். பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கா, உங்களுக்கே தெரியும். பார்த்துதான் யூஸ் பண்ணணும். ஆனா எங்களுக்கு மெமரி கார்டு கொடுத்திருக்காரு, பேட்டரி கொடுத்திருக்காரு, எல்லாமே ஆனா கொடுத்திருக்காரு. இருங்க அடுத்து என்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். சூப்பரா இருக்கு. அங்க ஒண்ணு எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மைக் தான். ஃபுல்லாவே மைக் தான் இது. ஆமா மைக் எல்லாமே கொடுத்துட்டாரு. 4 மைக்கு கிட்ட இருக்குல்ல சார்ஜ் போடுறது. ஆமா இதெல்லாம் சார்ஜ் போடுறது. இதெல்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த லென்ஸுக்காக. வேற என்னமோ கொடுத்தாரு, நானமா வச்சிருக்கிறாரு. நான் தான் தெரியல. இதெல்லாம் ஸ்டிக்குக்காக. பில்லு இல்லைன்னு கேட்டான். இதுல இருக்கு போல, அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் லேப்டாப்ல மெமரி கார்டு லேப்டாப்ல போட்டு நம்ம கேமரால போட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்தா லேப்டாப்ல இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க லேப்டாப்ல தான் இதுக்கப்புறம் எடிட் பண்ண போறோம். லேப்டாப் நாங்க வாங்கியாச்சு.
அவ்வளவுதான். இது மட்டும் எடுத்துக்கோ, ஏன்னா அதுலயே நிறைய இருக்குல்ல. ஆமா, ஆனா நிறைய பொருள் எங்களுக்கு சில்லறையா நிறைய பொருள் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு செட்டா வாங்கி இந்த பேக்ல வச்சிருந்தாரு. மொத்தமாவே வந்து ஒருத்தவங்க வந்து 2 தான் கொடுப்பாங்க போல வாங்கின புதுசு. எங்களுக்கு இவரு நிறைய மைக் கொடுத்திருக்காரு. ஏன்னா வந்து அவரே கொஞ்சம் மைக்கே நிறைய, இதுல நிறைய மைக் இருக்கு. இது ஒண்ணு, இதுல ஃபுல்லாவே மைக் தான். இதுலயுமே 2 மைக் இருக்கு. அப்புறம் சொல்ல போனா இந்த ஸ்டாண்டு, உண்மையுமே ஸ்டாண்டு நானே கேட்டு பார்த்தேன். மவுண்ட் ரோட்ல எல்லாம் ரொம்ப ரேட்டா தான் சொன்னாங்க. இதுவும் நல்லா 4000 கிட்ட வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்குள்ள வரும்னு சொன்னாங்க. இது நல்லா குவாலிட்டியான ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. நம்மள்ட்ட இருக்க அங்க வாங்கினாலுமே நார்மலா மவுண்ட் ரோட்ல எல்லாம் ரொம்ப ஹெல்த்தால கொடுக்க மாட்டாங்க. நார்மலான ஸ்டாண்டு தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. கேமரா வச்சா கீழே விழாது. இந்த மேல இருக்கிறது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஆமா, கேமரா இப்படி நம்ம எந்த பக்கம் வேணா திருப்பிக்கிறதுக்காக நல்லா லென்த்தா வரும். எங்களுக்கு வந்து யாரும் இல்லாதப்ப நாங்களே எடுத்துப்போம். அதுக்காக யூஸ் ஆகும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்களா இந்த மாதிரி இவ்வளவு பொருள் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அவங்களால யூஸ் பண்ண முடியல, அவங்க இருக்கிற சுச்சுவேஷன், அதனால கொஞ்சம் படம் நடிக்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. இருக்குது வச்சு என்ன பண்றோம், அவருக்கும் நல்ல மனசு. நாங்க நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டோம்பா. எவ்வளவு பேர்கிட்ட கேட்கணுமோ அவ்வளவு பேர்கிட்ட கேட்டுட்டோம். எங்கெல்லாம் அலையணுமோ நான் அலைஞ்சிட்டேன். எல்லா இடத்துலயுமே கேட்டேன், எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏதோ கிட்டதான் வாங்கணும்னு இருக்கு. விதி இங்கதான் வாங்கணும், இங்கதான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி சொல்றது, என்ட்ரி முடிஞ்சு அப்படியே ஒரு 7 மணிக்கு போனேன். வீட்டுக்கு வந்ததே ஒரு 1 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு அலைச்சல் 1 மணி. ஆனா எங்களால லாக் எல்லாம் ஃபுல்லா டிராவல் பண்றதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப தூரம், வீடு அம்மா தூரம், ஒரு வீடு தூரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. எப்படி இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு தான் வரணும்னு அடம் பிடிச்சிட்டா. என்னால முடியாது, நீ என்ன பண்ணுவே தெரியாது, காசு அரேஞ்ச் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப பாக்கதான் போயிட்டோம். கேமரா அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தோம். ஆனா இவ வேணும், நான் கண்டிப்பா எனக்கு வாங்கிட்டு தான் வரணும், இல்லன்னா நான் வரமாட்டேன் வீட்டுக்கு. என்னன்னாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உண்மையுமே ஒருத்தவன்கிட்ட காசு கேட்டேன், ஆனா எதுவுமே இல்ல. அப்புறமா எனக்கு எப்படியோ நகைக்காரங்களே கொடுத்துட்டாங்க. இன்ன வரைக்குமே இதெல்லாம் வந்து நான் இன்னுமே எங்களுக்கு யூடியூப்ல நாங்க மணி ஏர்ன் பண்ணல. இன்னும் வந்து கண்டிப்பா மக்கள் கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இன்னமும் இப்ப வரைக்குமே சப்போர்ட்ல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கூகுள் AdSense வந்து வரல. 1 மந்த், சில பேருக்குலாம் 2 மந்த் ஆயிருக்குமா. ஆமா, எங்களுக்கு இன்னும் வரல. நாங்க வந்தவங்க கூட எங்களுக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த ரேட் நாங்க கேமரா எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க மணி ஏர்ன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க இவ்வளவு பொருளுமே நாங்க காசு கொடுத்து, எங்களோட காசு தான், எதுலயும் நாங்க சம்பாதிக்கவே இல்லை. நாங்க தான் சம்பாதிச்சு, நான் தான் என்னோட நகையை வச்சுதான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, அத மாதிரி என்ன கேமராமேன் வைக்கிறதா இருக்கும். ஆனா எங்களோட ஃபேமிலிஸ்ல இருந்து தான் வைப்போம். வெளிய ஆளுங்களை யாரையுமே கூப்பிட மாட்டேன். கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, கேமராமேனுக்கு நான் வரவா, நீ வரவா, ஹெல்ப் பண்ணவா, எடிட் பண்ணி தரவா அப்படின்ட்டு தயவு செய்து அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நாங்க எங்களுக்காக யாரையாவது வைப்போம். ஆனா வெளியால யாரையுமே வைக்க மாட்டோம். எங்க ஃபேமிலிக்குள்ளே நாங்க வச்சுப்போம். வரும், நீங்க எல்லாம் நிறைய பேர் உடையது உங்க வீடியோ அப்படின்னு கேட்டனால கேமரா வாங்க. இதுக்கப்புறம் நல்லா சீரியஸாவே எங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும்னு கூட தெரியல. மக்கள் நீங்க சொல்லி இந்த மாதிரி கேமரா எடுத்தா நல்லா வீடியோஸ் குவாலிட்டியா வரும், எதுக்கு நீங்க இப்படி எடுக்கிறீங்க, வியூவர்ஸ் நல்லா போகுது, ஆனா நீங்க வந்து ரொம்ப வீடியோஸ் நல்லா விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலே சரி ஓகே கேமரா வாங்கி பார்ப்போம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் பின்னாடி எப்படி இருந்தாலும் சால்வ் ஆயிடும். அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு இப்ப கேமரா வாங்கியிருக்கேனே. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தெரிக்க விடுவோம் நாங்க. எங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சொல்ல மறந்துட்டேன், நாங்க வந்து 50K வந்து யூடியூப்ல அடிச்சிட்டோம். ஆமா, அதுவுமே வந்து எல்லாமே உங்களால தான். 100Kக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மறக்காம இவ்வளவு தூரம் எங்க வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னமும் ஃபுல்லா வீடியோ பாருங்க. நிறைய பேர் வந்து பாதியா பாக்குறீங்க, ஃபுல்லா லென்த்தா பாருங்க. அப்பதான் வந்து எங்க வீடியோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு தெரியும். அதனால ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோலாம். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டாடா, பை பை, பார்க்கலாம்.